ஹாய். இப்போ உங்களுக்கு நான் மசாலா பொரி செஞ்சு காமிக்க போகிறேன். மசாலா பொரி வந்து அப்படியே சாப்பிடக்கூடியது தான். அதில் வேர்க்கடலை போட்டு நம்ம சாப்பிடுவோம். சந்தியா வெளியே மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால சந்தியா ஏதாவது செஞ்சு காமிச்சிட்டேன்னா செஞ்சு கொடுங்க ஆச்சின்னு கேட்டால் நான் வந்து பொரி செய்வோண்டா அப்படியே நம்ம ஷூட்டிங்கும் எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருக்கேன். இது தேவையான பொருள் வந்து பொரி அதுக்கு டேஸ்ட்டை கொடுக்கறது வந்து இது மஞ்சத்தூள் எடுத்து வச்சிரு, வெள்ளைப்பூண்டு, வாசத்தை கொடுக்கக்கூடியது வந்து பெருங்காயம், வத்தல், கருவேப்பிலை, இன்னும் கொஞ்சம் டேஸ்டிக்காக ஆமாம் வேர்க்கடலை, உப்பு, எண்ணெய் வந்து ரொம்ப கம்மியாக இந்த இது வறுபடுறதுக்கு மட்டும்தான். வந்து முதல்ல வந்து வெள்ளைப்பூண்டை வந்து இந்த இவ்வளோ தான் போட்டிருக்கேன். வெள்ளைப்பூண்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணிடுவோம். அதனால அது கொஞ்சம் வெந்து இருந்ததுன்னா வதக்குன்னு இருக்கும்ல, அப்படி இல்லாமல் நல்லா காஞ்சி வேறணும். அப்படி ஒரு வறுத்துட்டு அதுக்கப்புறம் வத்தலை போடுவோம். ஹையில் வைங்க. ஹையில் தான். இது இந்த மழை நேரத்தில் வந்து இம்மீடியட்டாக செஞ்சு சாப்பிடலாம். மிக்சர் செய்ய முடியாது அப்படிங்கிற டைமில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டோம்னா மழை நேரத்துக்கு உண்டான ஒரு இது. இது வந்து இந்த பூண்டுன்னு சொல்லுவோம்ல, இன்னும் கொஞ்சம் தின்னாக இருக்கிறது, அதை நல்லா நசுக்கி போட்டிங்கன்னா அது இன்னும் இது வாசத்துக்கு மட்டும்தான். இது மற்றபடி இது உடம்புக்கு நல்லதுங்கிறதுனால வெள்ளைப்பூண்டை வந்து போட்டுறேன். என்கிட்ட ரசப்பூண்டு இல்லைங்கிறதுனால நான் இதை போட்டுக்கிறேன். நான் வத்தல்லாம் போட்டுக்கிறேன். வத்தல் போட்டுட்டு போடுவோம். இரு இன்னும் கொஞ்சம் வறுவடை அப்போ தான், இல்லாட்டினா அப்படியே மாவாக இருக்கும், புளிக்குழம்பு வெள்ளைப்பூண்டு மாதிரி. ரோஸ்ட் ஆகட்டும். வத்தல் சீரகம் போட்டு நிலக்கடலையை, பச்சை வேர்க்கடலை அதை வாங்கி செஞ்சு வறுவடைக்கும். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இந்த வெங்காயத்தை போடுற கடலை வந்து நல்லா வறுக்கணும் இல்லையா? ஆமாம், வேர்க்கடலை சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி வறுக்கணும், ரொம்ப பச்சையாக விட்டுறாதீங்க. மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், இந்த வேர்க்கடலைக்கு தேவையான அளவு உப்பு நிறையா போட்டுறாதீங்க. இதுக்கு வந்து உப்பு இருக்குது, அரிசி பொரியுது, அதனால் அவ்வளோ உப்பு போதும். போட்டுட்டு நான் சிம்மில் வச்சுருக்கேன். விடுங்க. இது பொரி வாங்கி 2 நாள் ஆன இது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கம்மியாக இருந்தால் கூட இதில் வந்து இப்போ நம்ம வறுக்கும்போது கிறிஸ்பி ஆகிடும். இவ்வளவு தான். கருவேப்பிலை வாசம், பெருங்காய வாசம், வத்தல் வறுவட்டை வாசம், வேர்க்கடலை கடிபடும்போது இது எல்லாமே இந்த மழை நேரத்தை ரொம்ப ரம்மியமாகும் நமக்கு. இம்மீடியட்டாக பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு இது. இல்லை வெள்ளைப்பூண்டு ஏன் போடுறோன்னா, வெள்ளைப்பூண்டு அது ஒரு வாசமாக இருக்கும். இவ்வளோ வறுத்தா போதும். பொரி வந்து இந்த இதுக்கே கிறிஸ்பி ஆகிரும். இந்த மரக்கரண்டி, ஃபோர்க் மாதிரி மரக்கரண்டி வச்சுருந்தீங்கன்னா அதை 2 வச்சு இப்படியே அள்ளி விட்டால் கூட நல்லா வறுபடும். கடலை வறுக்கிறதுக்கு இப்போ பொரிக்கடலை போடுறதுக்கு விருப்பப்படுறவங்க அதுவும் ஒரு 5-6 போட்டுக்கிடலாம். சேவு கொஞ்சம் பிடிக்கிறவங்க அதுவும் ஒரு 5-6, எல்லாமே கொஞ்சம் தான் போடணும். நான் நிறையா போட்டக்கூடாது. பொரி தான் நிறையா இருக்கணும். போட்டிங்கன்னா ஒரு மழை நேரத்துக்கு இவ்வளவு தான் போதும். எடுத்து சர்வ் பண்ணிடலாமா? சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப ஈஸியான, ரொம்ப எல்லாரும் சின்ன பிள்ளைங்க, பிகினர்ஸ் கூட, காலேஜ் விட்டு வீட்டில் வந்து சும்மா இருக்கிற பிள்ளைங்க கூட இது செஞ்சு பார்க்கக்கூடிய ஈஸியான ஒரு இது. சரி, ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை போடலாமா ஆண்டினா போடலாம். அதுக்கு இவ்வளோ தூரம் வறுக்க வேண்டியதில்லை, எண்ணெயில் வறுக்க வேண்டியது. வறுத்த வேர்க்கடலைலாம் பொரி வறுக்கும்போது அப்படி போடுங்க. போட்டு மழை நேரத்தை நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இதை சாப்பிட்டுட்டு மழையை ரசிச்சிங்கன்னா பாலு மகேந்திரா படத்தை பார்க்குற மாதிரி இருக்கும்.